வணக்கம் மக்களே, நான் உங்கள் அவினாசி கருப்பண்ணன் பேசுறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி ஒன்று சொல்லி தர போறேன். அது என்ன அப்படின்னா செட்டிநாடு கருவேப்பிலை வறுவல். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அம்மா வீட்டில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கருவேப்பிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. செட்டிநாடு டைப்பில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், உப்பு, அதுபோக பார்த்தீங்கன்னா பட்டை, அதுபோக பார்த்தீங்கன்னா கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் தூள், மிளகாத்தூளுங்க, கடுகு எடுத்திருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 100 கிராம் சிக்கனுக்கு 2 கிராம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் 1/2 கேஜி சிக்கன் வந்து பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 10 கிராம் கருவேப்பிலை எடுக்கிறேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கருவேப்பிலை எடுத்தால் துவப்பு அடித்த மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கும் அந்த டேஸ்ட். அதனால் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 2 கிராம் எடுத்தீங்கன்னா போதும். சட்டி காயிட்டுங்க. சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னால் ஊற்ற வேண்டாம். ஒரு 70 ml ஆயில் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். ஆயில் காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு நம்ம லைட்டாக வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஏன் வணக்கி விட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து பச்சை வாசம் வந்து நமக்கு போயிருங்க. அதுக்காக தான். ஏன்னா கருவேப்பிலை ஜாஸ்தியாக போடுறங்காட்டி நம்ம டைரெக்டாக போட்டு எடுத்தோம்னா அந்த பச்சை வாசம் போகாது. அதுக்காக பச்சை வாசம் போகிறதுக்காக வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு 40% வந்துருச்சு. இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கூட கொஞ்சம் அப்படியே வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 50% வெந்துச்சுன்னா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா லைட்டாக முருகல் மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த இலையோட சாப்பிட்டு போய் லைட்டாக வெந்து முருகல் மாதிரி வரும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு 50% வெந்துருச்சுன்னா போதும். அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துருங்க. நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கங்க. இல்லை உங்ககிட்ட வடி இருந்துச்சுன்னா எண்ணெய் வடியில் வந்து நீங்கள் போட்டு எண்ணெய் வடிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதே எண்ணெய் தான் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயில் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதுபோக இதுலேயும் ஆயில் இருக்கும். இப்போ ஒன்று மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பார்க்கலாம். அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா தண்ணி வேணால் சேர்த்திக்கிங்க கொஞ்சம். இப்போ அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடியாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் இருக்குது. லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அவ்வளோ அப்புறம் ஆயில் காஞ்சிருச்சுங்க. பட்டை, கல்பாசி கொஞ்சோண்டு மட்டும் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம். பட்டை, கல்பாசி லைட்டாக அந்த மனம் வரும் உங்களுக்கு. மனம் வந்த உடனே அடுத்தது வந்து கடுகு, உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். கடுகு, உளுந்து பருப்பு வந்து நம்ம போட்டுருவோம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா. 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா மேலால் வரும். வந்துச்சுனால இஞ்சி பூண்டு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பாயில் பண்ணி வணக்கி அரைச்ச பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுடலாம்.
கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் கறி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வேகணும். லைட்டாக கொதி வருங்க, தண்ணி தெறிக்கும். கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மேலே தெறிக்காமல் பார்த்துக்கலாம். இந்த கொதி வந்து அடங்கிடும். கொதி அடங்கிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பாயில் கம்மி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அடுத்து போட போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெஞ்சு பீஸ் இல்லாமல், அதாவது போன்லெஸ் இல்லாமல் வெறும் பார்த்தீங்கன்னா போன் பீஸாக எடுத்துருக்கோம். வறுவலுக்கு வந்து போன் பீஸ் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போன் பீஸ் தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். போன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ரெண்டாவது வந்து மசாலா வந்து உள்ளே ஏறும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். போன்லெஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா சில்லி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் உப்பு எடுத்திருக்கேன், 1/2 கிலோவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இதில் பாதி போட்டால் போதும். நமக்கு கையளவு போட்டுக்குங்க. 1 கிராம் போட்டால் போதும் உங்களுக்கு மஞ்சத்தூள். சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அது லிக்விட் ஃபார்ம் இருக்கும். அது வந்து வேக வேக என்ன ஆகும்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி அப்படியே வெளியே வரும். அந்த சமயத்தில் வந்து சிக்கனை போட்டு தண்ணி வெளியே வர வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெதுவாக ஸ்லோ பாயிலில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ அடுப்பு பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் இருந்துச்சுன்னா நல்லா வேகுங்க. கறியில் இருக்கிற எலும்பு வரைக்கும் எல்லா இடமும் வேகும். எல்லா கறி ஈவனாக வேகும், மசாலும் ஈவனாக வேகும். உங்களுக்கு ஸ்பீடில் வைக்காமல் சிம்மில் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிக்கனை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வறுவலுக்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் கறி அப்படின்னா, அந்த நெஞ்சு பீஸை வந்து தவிர்த்துருங்க. போன்லெஸ் பீஸ் வேண்டாம். போன் பீஸ் பார்த்தீங்கன்னா பேக்கு ப்ளஸ் இடுப்பு கீழே தொடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பீஸ் சாஃப்டாக இருக்கும். வறுவலையில எலும்பு இருந்து அந்த சதையோடு கடிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கறி வேக வேக பார்த்தீங்கன்னா கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வருது. நம்ம வந்து தண்ணி போடவே இல்லைங்க, ஆனால் கறியில் இருக்கிற தண்ணி அப்படியே வெளியே வருது. இதுலேயே வேக விடணும். இப்போ கறியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வருதுங்களா, இன்னும் தள்ளி வெளியே வரும். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறியிலிருந்து தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கறி வேக வேண்டியது இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும்னா போதும். வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கணும்னா வேலை முடிச்சு. கறி கரெக்டாக வெந்துடும். இறக்கறக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உருவி போட்டுக்குங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கருவேப்பிலையை இது ஒரு ஸ்டைலுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா நாக்கோட டேஸ்ட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. அதை ஒரு பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தா அந்த டேஸ்ட் வரணும். அதுக்காக தான் ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோம். ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு வந்தால் போதுங்க. அந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்டைலுக்கு பார்க்கும்போது ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவியோடு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செய்ய பக்குவமே வந்துடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிங்கன்னா போதும். நான் சொன்ன அளவுக்கு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி வரும். இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, புரோட்டா, சந்தகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே எடுத்து ப்ரெசன்டேஷன் தான். ரெடி ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நான் செய்யக்கூடிய ரெசிபி. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை மிஸ் பண்ண வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.